ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து மைதா வச்சு ஒரு ஸ்வீட்டாக சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தீபாவளி வரப்போது ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மைதா வந்து 1 கப் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவு எடுத்துக்கலாம். நம்ம சுகர் வந்து 1 கப்பு. இது வந்து 1/4 கப்பு வந்து கீ இருந்தால் போதும். இந்த அளவு கீ இருந்தால் போதும். அப்படி கீ வேண்டான்னா ஆயில் கூட விட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து இதில் வந்து இந்த பிளேட்டில் வந்து கீ தடவி எடுத்து வச்சுக்கலாம். கீ சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இன்னும் கூட வந்து கீ சேர்த்துப்போம். இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து வானிலையில் சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. நீங்கள் வந்து சிம்லே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை கலர்லாம் மாறக்கூடாது. சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கம்பி பதம் வரணும். சுகர் வந்து கரைஞ்சி வருது. கம்பி பதம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாவு கலந்து வச்சோம்ல, இதில் வந்து கொட்டி நல்லா கலந்துருங்க. நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் சிம் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டியாகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கீ சேர்த்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் வந்து கொட்டிட வேண்டியதுதான். பிளேட்டில் கொட்டிடுங்க. கடகடன் வந்து கொட்டிடணும், இல்லைன்னா வந்து கெட்டி ஆகிடும். அப்படியே கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இதே வந்து இன்னொரு கப் ஆட் பண்ணி நிறைய கூட செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டபுள் கலர் வேணும்னா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டுக்கணும். உடனே கீ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இலகி வரும். கலர் ஆகிடுச்சு பாருங்கள் கையெல்லாம். மேலே வந்து அப்படியே வந்து அந்த மேலே நம்ம அந்த பிளேட்டில் போட்டோம்னா அது மேலே இதையே போட்டுருவோம். பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கட் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோம்னா அப்புறம் கரெக்டாக வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப்ஸ்லாம் செய்வாங்களே அதே மாதிரி இருக்குது. நாம் வந்து இன்னும் ஜாஸ்தி வேணும்னா குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள், வேணா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக.